சிறுக உயிரை பருகி சென்றாளே. Hi friends, InShOtல இந்த photo folding reels வந்து எப்படி பண்றதுன்னு பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிரான்சிஷன் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த கீழே இந்த டாட் மாதிரி இருக்குது, இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து நான் கொடுக்குற டிரான்சிஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து டிரான்சிஷன் அப்ளை டு ஆல் இருக்கும், இந்த டபுள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்கும், இதை வந்து கொடுத்துக்கோங்க. இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் இப்போ எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆகிருக்கும். இந்த வீடியோக்கு சாங் ஆட் பண்ண போகிறோம். இந்த மியூசிக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு கேட்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கேலரிக்குள்ளே இருக்கிற வீடியோ சாங்ஸ் ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சாங் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். இதில் ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் எங்கெல்லாம் எனக்கு தேவையில்லையோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு இந்த லிரிக்ஸை வந்து ஹோல்டு பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். டிக் மார்க் கொடுத்துட்டு சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு பிக்சர்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் பண்ணும்போது 2K ரெசல்யூஷன் வச்சு சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ வந்து கிளாரிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். இதை சேவ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பேக் வந்துருங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிங்கள அது எவ்வளோ டியூரேஷனோ அந்த அளவுக்கு வச்சுருங்க. தெரிலனா கூட பரவாயில்ல, சும்மா வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ PIP ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ண வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டியூரேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிளாங்க்குக்கும் இதுக்கும் கரெக்டாக டியூரேஷன் ஈக்குவலாக வச்சுருங்க. இப்போ ஆட் பண்ண வீடியோவை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற கலரை வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இதை வச்சுருங்க. பூஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. மறுபடியும் PIP ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருப்பீங்களா, அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஜூம் பண்ணி உங்கள் ஃபிங்கரில் கரெக்டாக அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்குள்ளே கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இந்த கட் அவுட்டை செலக்ட் பண்ணிட்டு குரோமா ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு சர்க்கிளை வந்து கீழே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த ப்ளூ கலர் கார்னரில் போகிற வரைக்கும் மட்டும் ஸ்ட்ரென்த்து வந்து கொடுத்துக்குங்க. அதாவது இந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸ்பீடு வந்து ஏதாவது நீங்கள் கம்மி பண்ணணும் இல்லை அதிகமாக வைக்கணும்னா இந்த ஸ்பீட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்கள் வீடியோ லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துங்க. ஸ்பீடு செட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தோன்னா மேலே ஸ்வைப் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வந்து அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் கொடுத்து 2K ரெசல்யூஷனில் வந்து சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ சேவ் பண்ணியிருப்பீங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து அப்படியே வந்து கொஞ்சம் டார்க்னஸாக ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி கொஞ்சம் டார்க்னஸாக வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். PIP ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து சேவ் பண்ணியிருப்பீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கீழே குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு குரோமோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃபிங்கரை வச்சு லைட்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் கீழே வந்து இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் மறையிற அளவுக்கு மட்டும் வேல்யூஸ் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக தெரிலனா கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கட் அவுட் ஆப்ஷன் கொடுத்துட்டு குரோமோ ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் கார்னர்லாம் கரெக்டாக போகிற அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் வேல்யூ கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹாட் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். கீழே வந்து ரெட் கலரில் குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு லைட்டன் மட்டும் கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து பத்தலைன்னா மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டூப்ளிகேட் கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்பிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங் வந்து டபுளாக கேட்குற மாதிரி இருக்கும். அது ஏன்னா நீங்கள் இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்களே அதில் இருக்கிற ஆடியோவும் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு பிஏபி ஆப்ஷனோ இல்லை மெயின் கிளிப்போ கிளிக் பண்ணி அதோட வால்யூம் வந்து ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஷேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இது கீழேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்டை வந்து கார்னரில் குட்டியாக ஏரோ மார்க் இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது வீடியோ எண்டு வரைக்கும் வந்துடும். இப்போ டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்க்கும்போது பேக்ரவுண்ட் அந்த வீடியோ டெம்ப்ளேட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆன மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் பிஐபி ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பீங்களா ஹாட் டெம்ப்ளேட் வீடியோ, அதை வந்து ஒன்ஸ் வந்து டச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 2 டூப்ளிகேட் பண்ணதையும் ஒன்ஸ் வந்து உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்து இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்துடும். டெக்ஸ்ட் ஆப்ஷன்னா இப்போது எல்லாமே முடிஞ்சு. டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோம்லேருந்து லிரிக்ஸ் காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கேட்டு கூட டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்டார்டிங் லிரிக்ஸை மட்டும் டைப் பண்ணிவிட்டு அனிமேஷன் கலர்ஸ் இதெல்லாமே ஃபாண்ட் இதெல்லாமே உங்களோட ஸ்கில் தான், இதுக்குள்ளேயே இருக்கும், நீங்களே சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்குங்க. சாங் லிரிக்ஸ் கேட்டு ஸ்பிட் பண்ணி நீங்களே எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதில் 2K ரெசல்யூஷன் வச்சு சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த எடிட் ரொம்பவே ஈஸி தான், நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.